நாதஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது முடக்குவாத நோய். இதை சரவாங்கி நோய்னு சொல்லலாம். இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு திசுக்கள் தன்னைத்தானே அழிச்சிக்கிறது தான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னு நம்ம சொல்லுவோம். இந்த நோய் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ் தான் அதற்கு காரணம். இந்த முடக்குவாதத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதற் காரணம் ஜெனிட்டிக் டிஸார்டர். அதாவது வீட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருக்காவது முடக்குவாதம் ஏற்பட்டால் அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ரெண்டாவது ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் அதிகமாக உள்ளவங்களுக்கு இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ், அதாவது தூக்கமின்மை. ஒருத்தர் சரியா தூங்கலை அப்படின்னாவே அவங்க உடம்புல ஆட்டோமேட்டிக்கா டிஷ்யூ டேமேஜ் ஏற்படும். அந்த டிஷ்யூ டேமேஜ் growth ஹார்மோனை அஃபெக்ட் பண்ணும். இந்த growth ஹார்மோன் போனோடைய ஸ்ட்ரென்த்தை குறைக்கும், போனோடைய அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும். அதனால நம்ம உடம்புல இருக்கிற பிளட் சுரக்கிறதும் கம்மியாகும். ஸோ ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் ஏற்படும். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி பவர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த முடக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அடுத்து இந்த முடக்குவாதம் ஏற்படுறதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க. முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவியரான பெயின் இருக்கும். அதாவது இந்த முடக்குவாதம் ஆரம்ப நிலையில குட்டி குட்டி ஜாயின்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். அதாவது கையில் இருக்கிற சின்ன சின்ன ஜாயின்ஸ், காலில் இருக்கிற விரல்கள், கை விரல்கள், கால் விரல்களில் தான் முதல்ல பாதிக்கப்படும். கை விரல்களில் சிவியரான பெயின் இருக்கும். அதுவும் ஏர்லி மார்னிங்கில் சிவியர் பெயின் இருக்கும். விரல்களில் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கையை மடக்கி நீட்ட முடியாது. விரல்களில் ஜாயின்ஸில் ஸ்வெல்லிங் இருக்கும். உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். தசை சுருக்கம் காணப்படும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னா அது முடக்குவாதத்திற்கான அறிகுறி. ஸோ இந்த சிம்டம்ஸ் ஏர்லி மார்னிங் பெயின், ஸ்வெல்லிங், ஸ்டிஃப்னஸ் இருந்தால் நீங்கள் இமீடியட்டாக டாக்டரை போய் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இந்த சின்ன ஜாயின்ஸ் அஃபெக்ட் பண்ணுற இந்த நோய் அடுத்து ரிஸ்ட் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயின்ட்னு படிப்படியாக அடுத்தடுத்த ஜாயின்ஸை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இந்த முடக்குவாத நோய் மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கு. முதல் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கை விரல்களில் சிவியரான பெயின் இருக்கும். கை விரல்கள்ல ஸ்டிஃப்னஸ் இருக்கும். கை விரல்களை மடக்க முடியாது. ரெண்டாவது ஸ்டேஜ் ஜாயின்ஸ் உடைய கார்டிலேஜை அஃபெக்ட் பண்ணி கை கால்களில் ஸ்வெல்லிங் ஏற்படுத்தும். அதாவது இந்த கை சின்ன சின்ன மூட்டுகளில் ஸ்வெல்லிங் இருக்கும். இது இந்த 2 ஸ்டேஜில் இமீடியட்டாக நம்ம டாக்டரை மீட் பண்ணுறது நல்லது. இந்த ஸ்டேஜில் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலன்னா அடுத்த ஸ்டேஜான தேர்ட் ஸ்டேஜ் போயிடும். தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்யூல் ஃபார்மேஷன். இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையில் இருக்கிற குட்டி குட்டி ஜாயின்ஸில் முடிச்சு விழுந்தா மாதிரி இருக்கும். ஸோ இந்த முடிச்சு விழ ஆரம்பிச்சிச்சுன்னா கையை சுத்தமாக ஃபோல்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டேஜ் டிஃபார்மிட்டி. டிஃபார்மிட்டிஸ் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, டிஃபார்மிட்டிஸில் நிறைய டிஃபார்மிட்டிஸ் இருக்குது. ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டிஸ், போட்டனெட் டிஃபார்மிட்டி, இந்த மாதிரியான டிஃபார்மிட்டிஸ் இருக்குது. இந்த டிஃபார்மிட்டிஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஃபிங்கர்ஸ் ஒர்க் பண்ண முடியாது. விரலுடைய ஷேப்பே மாறி போயிடும். அடுத்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி இந்த முடக்குவாதம் ஏற்பட்டுச்சுன்னா இது கை விரல்கள், கால் விரல்கள், ஜாயின்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, அதர் சிஸ்டமையும் அஃபெக்ட் பண்ணும். முக்கியமாக ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணும். இதயத்தோட மசிலை பாதிக்கப்படும். ஹார்ட் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும். இர்ரெகுலர் ஹார்ட் பீட் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ரிஸ், பிளட் வெசல்ஸ், அதாவது ரத்த குழாய்களை பாதிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீத்திங் கெப்பாசிட்டி, ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனையும் இந்த முடக்குவாத நோய் பாதிக்கும். அடுத்து நரம்பு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நரம்புகளும் வீக் ஆகிடும். கை கால்களில் சென்சேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மசிலை பொறுத்த வரைக்கும் மசிலோட பவர் குறையும், மசிலோடைய ஃபங்க்ஷன் குறையும், தசைகள் எல்லாமே சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரச்சனை இருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் ஒரு ருமட்டாலஜிஸ்ட்டை போய் பார்க்கணும். டாக்டர் உங்களுக்கு பிளட் டெஸ்ட், எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே போன்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுப்பாங்க. எப்படி டயபெட்டிஸ், பிபி இது எல்லாத்துக்கும் நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி இந்த முடக்குவாத நோய்க்கும் லாங் டேர்மாக மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். முடக்குவாத நோயோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும், சர்ஜரிஸை அவாய்ட் பண்ணுறதுக்கும், ஜாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸை பராமரிக்கிறதுக்கும், ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஃபிசியோதெரப்பி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் பெயின் இல்லை முடக்குவாதத்துக்கான அறிகுறி எதுப்பட்டாலும் நீங்கள் டாக்டரை மீட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபிசியோதெரப்பியில் பயிற்சிகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வலியை குறைக்கிறதுக்கு பெயின் மொடாலிட்டிஸ் தருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஜென்ரல் எக்ஸசைசஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்து மசிலோடைய ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் மசில் வீக்னஸை குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், ரெசிஸ்டட் எக்ஸசைசஸ் போன்ற எக்ஸசைசஸ் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து லோ இம்பேக்ட் ஏரோபிக் எக்ஸசைசஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அதாவது வாக்கிங், சைக்கிளிங், ப்ரீத்திங் எக்ஸசைசஸ், யோகா, மைல் ஸ்ட்ரெச்சஸ், இந்த மாதிரி எந்த எக்ஸசைசஸ் வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த முடக்குவாதம் உடைய கண்டிஷன் வேர்சன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபிசியோதெரப்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்ஸ் நீங்கள் பயிற்சிகள் செய்யலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கையை வந்து யூஸ் பண்ண முடியாத நிலைமையில் கொண்டு போய் விட்டுடும். ஸோ ஃபிசியோதெரப்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இந்த முடக்குவாத நோய் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் திங்காக வந்து ஹெல்த்தி டயட் எடுத்துக்கணும். அதாவது அன்ஹைஜீனிக் ஃபுட்டை எடுத்துக்கக்கூடாது, அவுட் சைட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து ஸ்ட்ரெஸ், கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும். மூணாவது ஸ்லீப்பு, தேவையான தூக்கம் மிக முக்கியம். நாலாவது ரெகுலர் எக்ஸசைசஸ். நம்ம ரெகுலராக எக்ஸசைசஸ் செய்யும்போது நம்ம பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணும், ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதனால் இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் வரத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நன்றி.